கிங் எபிசோட் 1974. ஹரிஷ் குகையில் படுகாயமடைந்த ரியாவையும் அவளது ஸ்டோன் பாண்டாவையும் காப்பாற்றி ரெட் கேன்யானில் உள்ள ஆபத்தான இருண்ட அரக்கர்களை பற்றி தெரிந்து கொண்டான். இரவு குகையில் தங்கும் ஹரிஷ் தனது பலத்தை அதிகரிக்க கார்பரல் கிரேட் கோர் ஆற்றலை தன் உடலில் செலுத்தி கடும் உடல் வலியை அனுபவித்தான். அந்த ஆல்பா ஐஸ் வல்ஃபின் ஆற்றல் அவனது உடலுக்குள் சென்றதும் அவனது உடல் தாங்க முடியாத அளவுக்கு வெப்பமடைய தொடங்கியது. தகிக்கும் நெருப்பை போல அவனது தோல் முழுவதும் சிவப்பு நிறமாக மாறியது. அவனது ஒவ்வொரு தசையும் அந்த அசுர ஆற்றலை தாங்க முடியாமல் புடைத்து கொண்டு நின்றது. அவனுடைய நரம்புகளில் அந்த அரக்கனின் நீல நிற எனர்ஜி ஒரு நெருப்பு குழம்பை போல ஓடுவது அவன் தோலுக்கு வெளியே அப்பட்டமாக தெரிந்தது. அவனது உடலில் இருந்து நெருப்பு புகையை போல ஆவி அனலாக பறக்கத் தொடங்கியது. அந்த அதீத வெப்பத்தால் அவன் அமர்ந்திருந்த அந்த உறைபனி பாறையே உருகி தண்ணீராக மாறிக்கொண்டிருந்தது. ஹரிஷ், உங்களோட தோல் நெருப்பு தணல் மாதிரி சிவந்துருச்சு. யூ ஆர் பர்னிங். நிப்பாட்டுங்க ஹரிஷ், உங்களால் இதை தாங்க முடியாது என்று ரியா பதற்றத்தில் கத்திக்கொண்டே அவனை காப்பாற்ற முன்னே வந்தாள். அப்போது ஹரிஷின் மனதிற்குள், ஃபால்கன், ஹரிஷ், அந்த பொண்ணை உன்னை தொடக்கூடாதுன்னு சொல்லு. இப்போ உனக்குள்ள ஓடுறது சாதாரண எனர்ஜி கிடையாது. அவ தொட்டா அந்த வெப்பம் அவளையும் எரிச்சு சாம்பலாக்கிடும். உன்னோட ஆர்டிஃபிஷியல் மேனா கூரை முழுசா ஓபன் பண்ணி அந்த எனர்ஜியை வேகமா உள்வாங்கு என்று கத்தியது. ரியா, அப்படியே நில்லு, என்னை தொடாத என்று ஹரிஷ் கஷ்டப்பட்டு கத்தினான். பயந்து போய் அப்படியே நின்ற ரியா, ஹரிஷ், உன் உடம்பு தகிக்குது, பிளீஸ் இதை விட்டுரு என்று கூறினாள். நான் தோத்து போக மாட்டேன் ரியா. ஒரு அரக்கனோட எனர்ஜி கிட்ட ஹரிஷ் மண்டியிட மாட்டான் என்று ஆக்ரோஷமாக கத்திய ஹரிஷ் சட்டென பாறையிலிருந்து எழுந்து நின்றான். இந்த அசுர எனர்ஜியை கட்டுப்படுத்தணும்னா நான் என்னோட அயன் வெசல் உடற்பயிற்சிகளை பண்ணியாகணும். என்னோட வர்மக்கலை மூலமா தான் இந்த எனர்ஜியை என் உடம்பு முழுக்க சீராக்க முடியும் என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்ட ஹரிஷ் தனது கால்களை அகலமாக வைத்து ஒரு போர் வீரனைப் போல நின்றான். அடுத்த நொடி அவனது கைகள் மின்னல் வேகத்தில் காற்றில் சுழலத் தொடங்கின. அவனது ஒவ்வொரு அசைவிலும் ஒரு மாபெரும் சூறாவளி உருவாகி அந்த குகைக்குள் வீசியது. அவனது கைகள் காற்றை கிழிக்கும் போது எழுந்த சத்தம் இடியை போல ஒலித்தது. நெருப்பை போல தகித்து கொண்டிருந்த அவனது உடலில் இருந்து வழிந்த வியர்வை அடுத்த நொடியே ஆவியாகி குகை முழுவதும் புகையாக மாறியது. ஃபால்கன், என்னால இந்த எனர்ஜியை கண்ட்ரோல் பண்ண முடியல, இது ரொம்ப முரட்டுத்தனமா இருக்கு என்று ஹரிஷ் மூச்சிறைக்க டெலிபதியில் கத்தினார். டோன்ட் கிவ் அப் ஹரிஷ், உன்னோட வர்மக்கல அசைவுகளை இன்னும் ஸ்பீடா பண்ணு. அந்த எனர்ஜியை உன்னோட ஆர்டிபிஷியல் மேனா கோர்ல இருக்கிற காலியான அறைகளுக்கு திருப்பு என்று ஃபால்கன் வழிகாட்டியது. தனது உடல் வலிமையை முழுமையாக பயன்படுத்தி அந்த உடற்பயிற்சிகளை அசுர வேகத்தில் செய்ய தொடங்கினான். 1, 2, 100, 1000 என அவனது பயிற்சிகள் காற்றில் ஒரு மாயத்தை போல தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருந்தன. அவனது சிவந்த உடலிலிருந்து வெளிப்பட்ட வெப்பம் அந்த குகையில் இருந்த பனி பாறைகளையே உருக்கியது. இப்படியே 1 மணி நேரம், 2 மணி நேரம் இல்லை, தொடர்ச்சியாக 5 மணி நேரத்திற்கு மேலாக ஹரிஷ் கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்காமல் பயிற்சிகளை செய்து கொண்டே இருந்தான். இதையெல்லாம் ஓரமாக அமர்ந்து பார்த்து கொண்டிருந்த ரியாவிற்கு பைத்தியமே பிடித்து விடும் போல இருந்தது. அவளது ஸ்டோன் பாண்டாவே பயந்து போய் சுருண்டு படுத்து கொண்டது. பாண்டா, இவன் உண்மையிலேயே மனுஷன்தானா? எந்த ஒரு எலைட் வீரனாலும் இப்படி 5 மணி நேரமா நிக்காம அவ்வளோ ஸ்பீட்ல பிராக்டிஸ் பண்ண முடியாது. இவனோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த் ஒரு மான்ஸ்டரை விட பயங்கரமா இருக்கே. இந்த குகையே இவனோட அசைவுல அதிருது என்று ரியா வாயடைத்து போய் தனக்குத்தானே முணுமுணுத்தாள். 5 மணி நேர கடுமையான பயிற்சிக்கு பிறகு ஹரிஷின் உடம்பில் இருந்த அந்த தகிக்கும் நெருப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கியது. அந்த கார்பரல் கிரேட் கோரின் மொத்த எனர்ஜியும் அவனது ஆர்டிபிஷியல் மேனா கோரின் அறைகளுக்குள் பாய்ந்து அதனை பல மடங்கு வேகத்தில் நிரப்பியது. திடீரென ஹரிஷின் உடலிலிருந்து ஒரு பிரகாசமான அதிர்வலை வெடித்து சிதறியது. அது குகையின் சுவர்களில் மோதி ஒரு பெரிய சத்தத்தை உருவாக்கியது. ஒரு நீண்ட பெரு மூச்சுடன் ஹரிஷ் தனது கைகளை கீழே இறக்கி தனது பயிற்சியை முடித்தான். அவனது சிவந்த தோல் இப்போது இயல்பு நிலைக்கு திரும்பி ஒரு வெண்கல சிலை போல பிரகாசித்தது. ஹரிஷ் தனது கைகளை இறுக்கமாக முறுக்கி பார்த்தான். அவனது தசைகள் ஒவ்வொன்றும் இரும்பை விட கடினமான பாறையை போல அடுத்த கட்டத்திற்கு மேம்பட்டு இருந்தது. அவனது ஆர்டிபிஷியல் மேனா கோரில் ஏற்கனவே நிரம்பியிருந்த 211 கோர்களில் இருந்த அவனது ஆற்றல் இந்த ஒரே ஒரு கார்பரல் கிரேட் கோர் மூலமாக 150 புள்ளிகள் உயர்ந்து 361 தொட்டிருந்தது. அவனது உடம்பில் இப்போது ஒரு புதிய மின்சாரம் பாய்வது போல தெரிந்தது. ஹரிஷ்,
"Are you okay?" என்று ரியா பயந்து கொண்டே மெதுவாக அவன் அருகே வந்தாள். ஹரிஷ் தனது கண்களை திறந்து அவளை பார்த்து ஒரு மாசான திருப்தியான புன்னகையை சிந்தினான். பக்கத்தில் கிடந்த ஒரு பெரிய பனிப்பாறையை தனது வலது கையால் ஓங்கி ஒரு குத்து விட்டான். அந்த பாறை சுக்குநூறாக உடைந்து தூள் தூளாக சிதறியது. "ஓ மை காட், என்னால இதை நம்பவே முடியல. ஒரு மனுஷனுக்குள்ள இவ்வளோ ஸ்ட்ரென்த்தா? உங்களை பார்க்கவே எனக்கு இப்போ பயமா இருக்கு" என்று ரியா வியப்புடன் கூறினாள். "பயம் எனக்கு எதிரியா இருக்கிறவங்களுக்கு தான் ரியா இருக்கணும், நண்பர்களுக்கு கிடையாது. காலையில நாம ரெட் கேன்யானுக்கு கிளம்பணும், நீ போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு" என்று ஹரிஷ் புன்னகையுடன் கூறினான். அப்போது ஹரிஷின் மனதிற்குள், "கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஹரிஷ், நீ அடுத்த கட்டத்துக்கு போனதை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு" என்ற ஃபால்கனின் கம்பீரமான குரல் ஒலித்தது. தனது ஆர்டிபிஷியல் மேனாகோரில் இப்போது 361 அறைகள் முழுமையாக நிரம்பியிருப்பதை உணர்ந்த ஹரிஷுக்கு ஃபால்கனின் பாராட்டு மிகுந்த உற்சாகத்தை தந்தது. அந்த இரவு எந்த தொந்தரவுமின்றி அமைதியாக கழிந்தது. மறுநாள் காலை அந்த விண்வெளி உலகத்தின் வானத்தில் மெல்ல மெல்ல விடியல் தோன்றியது. இரவு முழுவதும் வீசிய கொடூரமான உறைபனி காற்று இப்போது சற்று அமைதியாகி இருந்தது. குகைக்குள் ஒரு புதிய வெளிச்சம் படர தொடங்கிய போது ஹரிஷின் மனதிற்குள் ஃபால்கனின் குரல் டெலிபதி மூலமாக ஒலித்தது. "ஹரிஷ், நாம இன்னும் நம்ம இலக்கை அடையல. சீக்கிரமா இங்கிருந்து கிளம்புறதா நல்லது. ரெட் கேன்யானோட மையப்பகுதிக்கு சீக்கிரம் போகணும். அது ரொம்ப ஆபத்தான இடம்" என்று ஃபால்கன் எச்சரித்தது. "நீ சொல்றது சரிதான் ஃபால்கன். அமர தேசத்து வீரர்களை மீட்கிறதா நம்ம முதல் வேலை" என்று மனதிற்குள் பதில் சொன்ன ஹரிஷ் ரியாவை பார்த்து கேட்டான். "ரியா, உன்னோட ஸ்டோன் பாண்டா இப்ப முழுசா குணமாயிடுச்சா? பயணம் செய்ய ரெடியா?" என்று கேட்டான். "ஆமா ஹரிஷ், அந்த ஹீலிங் போர்ஷனோட பவரால நாங்க 2 பேரும் இப்ப ரொம்ப ஆக்டிவா இருக்கும். நாம உடனே கிளம்பலாம்" என்று ரியா நம்பிக்கையுடன் கூறினாள். ஹரிஷ் தனது இடுப்பில் இருந்த 3D கிறிஸ்டல் மேப்பை வெளியே எடுத்தான். ஃபால்கனின் ஆற்றலை அதனுள் செலுத்தியதும் அந்த படிகக்கல்லிலிருந்து பிரகாசமான நீல நிற ஒளி வெடித்து காற்றில் ஒரு பிரம்மாண்டமான 3D ஹாலோகிராம் மேப் விரிந்தது. குகையின் இருட்டில் அந்த வரைபடம் ஒரு மின்மினி பூச்சியின் ஒளியை போல ஜொலித்தது. "ஃபால்கன், நீ மேல பறந்து உன்னோட விஷனை யூஸ் பண்ணி வழியை கண்காணி. ஏதாவது ஆபத்துனா எனக்கு டெலிபதியில இன்ஃபார்ம் பண்ணு. ரியா, நீயும் உன் ஸ்டோன் பாண்டாவும் கிளம்புங்க. நாம இப்போ அந்த ரெட் கேன்யானுக்கு போறோம்" என்று கட்டளையிட்டான் ஹரிஷ். அடுத்த நொடி மரத்தின் உச்சியில் இருந்த ஃபால்கன் தனது பிரம்மாண்டமான சிறகுகளை விரித்து ஆகாயத்தில் பறக்கத் தொடங்கியது. கீழே பனிபடர்ந்த அந்த பாறை பாதையில் ஹரிஷும் அவனை தொடர்ந்து ரியாவும் தங்களது பயணத்தை தொடங்கினார்கள். சுமார் 2 மணி நேர பயணம் அமைதியாக கழிந்தது. அவர்கள் அந்த ரெட் கேன்யானின் அடர்ந்த மற்றும் மர்மமான எல்லை பகுதிக்குள் நுழைந்திருந்தார்கள். சுற்றிலும் இருந்த பாறைகள் எல்லாம் விசித்திரமான சிவப்பு நிறத்தில் காணப்பட்டன. திடீரென ஆகாயத்தில் பறந்து கொண்டிருந்த ஃபால்கனின் குரல் ஹரிஷின் மூளைக்குள் பதற்றமாக ஒலித்தது. "ஹரிஷ், நில்லு. உனக்கு நேரு முன்னாடி ஒரு 20 அடி தூரத்தில் இருக்கிற பாறைக்கு பின்னாடி ஒரு மனுஷனோட உடல் கிடக்கு. அதுல இருந்து எந்த ஒரு எனர்ஜியும் வரல. உயிரற்ற உடல் அது" என்று ஃபால்கன் கூறியது. ஹரிஷ் சட்டென தனது நடையை நிறுத்தினான். "ரியா, அப்படியே நில்லு. முன்னாடி ஏதோ ஆபத்து இருக்கு" என்று கூறிவிட்டு ஹரிஷ் மின்னல் வேகத்தில் அந்த பாறையை நோக்கி ஓடினான். அந்த பாறையை தாண்டியதும் அங்கே தரையில் கிடந்த காட்சியை கண்ட ஹரிஷின் இதயம் ஒரு கணம் அதிர்ந்தது. அங்கே மிக கொடூரமாக கொல்லப்பட்ட நிலையில் ஒரு மனிதனின் உடல் இரத்த வெள்ளத்தில் கிடந்தது. அவனது உடல் முழுவதும் ஆழமான வெட்டு காயங்களும் ஏதோ ஒரு ராட்சச மிருகம் கடித்து குதறியதற்கான தடயங்களும் இருந்தன. பின்னாலேயே ஓடி வந்த ரியா அந்த உடலை பார்த்ததும் அதிர்ச்சியில் அலறினாள். "நோ மை காட், இது நம்ம மாடர்ன் முகாமோட வீரன் ஹரிஷ். இவனை எனக்கு நல்லா தெரியும். என் கண்ணு முன்னாடி எப்பவும் சிரிச்சிட்டு ரொம்ப தைரியமா சுத்துற பையன். இவனுக்கு எப்படி இந்த நிலைமை வந்துச்சு?" என்று ரியா கதறி அழுதாள். ஹரிஷ் அமைதியாக அந்த உடலின் அருகே மண்டியிட்டு அமர்ந்தான். அவனது கண்கள் அந்த உடலை உற்று நோக்கின. அவன் அணிந்திருந்த அந்த உலோக கவசம் முற்றிலுமாக சுக்குநூறாக உடைந்திருந்தது. அதன் நெஞ்சு பகுதியில் ஏதோ ஒரு பெரிய மிருகத்தின் நகங்கள் இறங்கியதற்கான 3 பெரிய துளைகள் இருந்தன. "ரியா, இவன் போட்டிருக்கிற அந்த கவசம், இது சாதாரண கவசம் மாதிரி தெரியலையே" என்று ஹரிஷ் சந்தேகத்துடன் கேட்டான். கண்ணீரை துடைத்து கொண்டு ரியா அந்த உடைந்த கவசத்தை பார்த்தாள். அவளது முகம் மேலும் பயத்தில் வெளுத்தது. "ஹரிஷ், அது சாதாரண கவசம் கிடையாது. அது கிரேட் 1 ஆர்மர். நம்ம அமர தேசத்துல
இருக்கிறதுலயே ரொம்ப ஸ்ட்ராங்கான கவசம் இதுதான். ஒரு பீரங்கி குண்டே நேரா வந்து மோதினா கூட இந்த கிரேட் 1 கவசத்துல ஒரு சின்ன கீறல் தான் விழும். ஆனா ஆனா இங்க பாருங்க என்று சொல்லும் போதே ரியாவின் குரல் நடுங்கியது. ஆனா இங்க அந்த கிரேட் 1 கவசத்தை ஏதோ ஒரு மிருகம் சாதாரண பேப்பரை கிழிக்கிற மாதிரி கிழிச்சு எரிஞ்சிருக்கு. கவசத்தோடு சேர்த்து இவனோட நெஞ்சையும் பொழந்திருக்கு என்று ஹரிஷ் அந்த நகை கீறல்களை தடவியபடி ஒரு விதமான அதிர்ச்சியுடன் கூறினான். எஸ் ஹரிஷ், ஒரு கிரேட் 1 ஆர்மரை இப்படி சுக்குநூறா உடைக்கணும்னா இந்த அரக்கனுக்கு எவ்வளவு பெரிய பிசிக்கல் ஸ்ட்ரென்த் இருக்கணும். லெவல் 5 அரக்கர்களால கூட இதை செய்ய முடியாது. கண்டிப்பா இதை விட பல மடங்கு கொடூரமான ஏதோ ஒண்ணு இந்த ரெட் கேன்யானுக்குள்ள சுற்றுது ஹரிஷ் என்று ரியா பதற்றத்துடன் சுற்றுமுற்றும் பார்த்தாள். ஹரிஷ் மெதுவாக எழுந்து நின்றான். அவனது கண்கள் அங்கே இருந்த சிவப்பு நிற பாறைகளை ஊடுருவி பார்த்தன. இதுவரை இந்த ஸ்பேஸ் ரியாமை பற்றி அவனுக்கு இருந்த எண்ணம் இப்போது முழுவதுமாக மாறியது. இந்த ஸ்பேஸ் ரியாம் நாம நினைச்சதை விட ரொம்ப ரொம்ப அபாயகரமானது ரியா. இங்க இருக்கிற அரக்கர்களோட பலம் நம்ம கற்பனைக்கும் அப்பாற்பட்டது. கொஞ்சம் அசந்தா நம்ம நிலைமையும் இவனை மாதிரிதான் ஆகும் என்று ஹரிஷ் ஒரு தளபதியின் எச்சரிக்கையோடு கூறினான். இப்ப நம்ம என்ன பண்றது ஹரிஷ்? நம்ம எலிட் வீரர்கள் எல்லாரும் இங்க இருக்கிற அரக்கர்கள் கிட்ட மாட்டி இந்நேரம் என்ன ஆனாங்களோடு நினைக்கும் போது எனக்கு பயமா இருக்கு என்றாள் ரியா. பயப்படாது ரியா, நாம எப்பேற்பட்ட மிருகத்தையும் சமாளிக்க தயாரா இருக்கணும். முதல்ல காணாம போன மற்ற ஆட்கள் எங்க இருப்பாங்கன்னு நாம கண்டுபிடிக்கணும். இவ்வளவு பெரிய அரக்கர்கள் தாக்குதல் நடக்கும்போது கண்டிப்பா நம்ம ஆட்கள் தப்பிக்க ஒரு பாதுகாப்பான இடத்தை தான் தேடி ஓடி இருப்பாங்க என்று கூறிய ஹரிஷ் தனது 3D கிறிஸ்டல் மேப்பை மீண்டும் விரித்தான். அந்த ஹாலோகிராம் மேப்பில் காடுகள், பாறைகள், மலைகள் என அனைத்தும் தெரிந்தன. ஃபால்கன், நீ மேல இருந்து பார்க்கும்போது இந்த ஏரியாவில் தப்பிச்சவங்க ஒளிஞ்சுக்கிற மாதிரி ஏதாவது இடம் இருக்கா என்று ஹரிஷ் டெலிபதியில் கேட்டான். ஹரிஷ், இங்க சுத்தி முத்தி வெறும் பாறைகளும் ஆபத்தான குகைகளும் தான் இருக்கு. ஆனா அந்த மேப்பை கொஞ்சம் ஜூம் பண்ணி பாரு, உங்களுக்கு இடது பக்கம் கொஞ்சம் தூரத்துல ஒரு பெரிய லேக் இருக்கிறது தெரியுது என்று ஃபால்கன் கூறியது. ஹரிஷ் அந்த மேப்பை உற்று பார்த்தான். ஆமா ரியா, ஃபால்கன் சொல்றது சரிதான். இங்க பாரு, இந்த ரெட் கேன்யானுக்கு நடுவுல ஒரு பெரிய லேக் இருக்கு. ரியா சற்று யோசித்து விட்டு, ஹரிஷ், நம்ம ஆட்கள் பல மணி நேரமா அரக்கர்கள் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வர்றாங்க. அவங்களுக்கு கண்டிப்பா தண்ணியும் எனர்ஜியும் தேவைப்படும். இந்த மாதிரி ஒரு வறண்ட பகுதியில அவங்க தாகத்தை தணிக்க கண்டிப்பா அந்த ஏரியா நோக்கி தான் போயிருப்பாங்க என்று உற்சாகமாக கூறினாள். உடனே ஹரிஷும், எக்ஸாக்ட்லி, காணாம போன நம்ம மனிதர்களை கண்டுபிடிக்க அந்த ஏரி தான் நமக்கான முதல் டார்கெட். ஆனா தண்ணி இருக்கிற இடத்துல தான் வேட்டையாடுற மிருகங்களும் அதிகமா காத்துக்கிட்டு இருக்கும். வரப்போற ஆபத்துகளை எதிர்கொள்ள ரெடி ஆயிக்கோரியா? ஃபால்கன், அந்த லேக்கை நோக்கி வழிகாட்டு. லெட்ஸ் கோ என்று ஹரிஷ் கட்டளையிட்டான்.